ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய டாபிக் எக்கனாமிக்ஸில் பட்ஜெட்டரி ப்ரொசீஜர் 9.11.4 வரவு செலவு திட்ட செயல்முறைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பட்ஜெட்டரி ப்ரொசீஜர் ரெஃபர்ஸ் டு த சிஸ்டம் through which the budget is prepared, enacted and executed. அதாவது பார்த்திங்கன்னா வரவு செலவு திட்ட செயல்முறைகள் அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்கன்னா, வரவு செலவு திட்டத்தை ப்ரிப்பேர்ட் அப்படின்னா தயாரிக்கிறது, ரெடி பண்ணுறது. என்ஆக்டட் அப்படின்னு பார்க்கும்போது அதை தாக்கல் செய்தல். எக்ஸிக்யூட்டட் அப்படின்னா செயல்படுத்துதல். ஸோ பட்ஜெட்டரி ப்ரொசீஜர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வரவு செலவு திட்ட செயல்முறைகள். வரவு செலவு திட்ட செயல்முறைகள்ங்கிறது எதை குறிக்குதுன்னா, வரவு செலவு திட்டத்தை முதல்ல தயார் செய்தல், அதுக்கப்புறமா அதை தாக்கல் செய்தல் நாடாளுமன்றத்தில், சட்டமன்றத்தில். அடுத்து எக்ஸிக்யூட்டட் அப்படின்னா அதை செயல்படுத்தல். இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க செயல்முறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ப்ரிப்ரேஷன் ஆஃப் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி தயார் செய்கிறாங்க பட்ஜெட், வரவு செலவு திட்டத்தை எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். The Ministry of Finance prepares the central budget every year. ஒவ்வொரு வருஷமும் சரி மைய அரசாங்கம் என்ன செய்யுது, இந்த வரவு செலவு திட்டத்தை மத்திய நிதி அமைச்சகம், அதான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அப்படின்னா மத்திய நிதி அமைச்சகத்தின் மூலமாக பட்ஜெட் தயார் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லுவோம். At the state level, the finance department is responsible for the annual state budget. சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கம் நிதி அமைச்சகத்தின் மூலமாக வரவு செலவு திட்டத்தை தயார் செய்கிறாங்க. அதுவே ஒவ்வொரு மாநில அரசுகளும் அந்த வரவு செலவு திட்டத்தை அந்தந்த மாநில நிதித்துறை, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அந்த நிதித்துறைகள் என்ன செய்கிறாங்கன்னா பட்ஜெட்டை ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் while preparing the budget is the following factors are taken into account. எப்படிலாம் அவங்க அந்த பட்ஜெட் தயாரிக்கும் பொழுது, ரெடி பண்ணும்போது அவங்க எதெல்லாம் மைண்டில், அதாவது எதெல்லாம் கவனத்தில் வச்சுட்டு அவங்க அதை ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். The macro economic targets to be achieved within a planned period அப்படின்னு சொல்லுவோம். மேக்ரோ எக்கனாமிக் அப்படின்னு பார்க்கும்போது பேரியல் பொருளாதார கொள்கைங்கிறது இஸ் அ டார்கெட்னு அந்த இலக்கு, அந்த அப்ஜெக்டிவ், அந்த நோக்கம், அந்த அதாவது என்ன சொல்லுவாங்க, பேரியல் பொருளாதார கொள்கையை அந்த இலக்கு எவ்வளோ அடையணும், எத்தனை பர்சன்டேஜ் நம்ம சக்ஸஸ் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை அந்த பிளான் பீரியட்னு அந்த திட்ட காலத்திலேயே அதை ரீச் பண்ணணும், அதை அடையணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி தான் அவங்க அதுக்கு அந்த மாதிரி தான் அவங்க அந்த பட்ஜெட்டை ரெடி பண்ணுறாங்க. அடுத்து செகண்ட் த பேசிக் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் த பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வரவு செலவு திட்டத்தினுடைய ஸ்ட்ராட்டஜி, அந்த யுக்திகள், அந்த டெக்னிக் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை பயன்படுத்துகிறாங்க. இன்னும் எப்படி டெவலப் பண்ணலாம், புதுசாக என்ன இனோவேஷன்ஸ், அந்த புதிய அந்த புத்தாக்கம் புனைதல் முறைகளை பயன்படுத்துறது. த ஃபினான்ஷியல் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், பல்வேறு திட்டங்களுக்கான நிதி தேவைகள் தேவைப்படும். எதுக்கெல்லாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எஸ்டிமேட்ஸ் அ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ளூட்ஸ் அ டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர், சப்சிடி, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஆன் டெப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வருவாய் செலவினத்தினுடைய மதிப்பீடு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது டிஃபென்ஸ், பாதுகாப்புக்காக இராணுவம், இதுக்காக செலவினம். அடுத்த மானியம், சப்சிடி, அதுக்கப்புறம் கடனுக்கான வட்டி, இது எல்லாத்துக்குமே தேவைப்படும். வருவாய் அந்த செலவுகள் அப்படிங்கிறது இதில் அடங்குது. அடுத்தது எஸ்டிமேட்ஸ் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா மூலதன செலவினுடைய மதிப்பீடு அப்படின்னு பார்க்கும்போது டெவலப்மெண்ட் ஆஃப் ரயில்வே சாலை, ரயில்வே துறை. அடுத்து ரோட்வேஸ், சாலை. அடுத்து இரிகேஷன்ஸ்னால் பாசன வளர்ச்சிகள், இதுக்காகவும் செலவு செய்ய வேண்டியதாக இருக்குது. அது தவிர எஸ்டிமேட்ஸ் ஆஃப் ரெவன்யூ ரிசிப்ட்ஸ் ஃப்ரம் டேக்ஸ் அண்ட் நான் டேக்ஸ் ரெவன்யூஸ், வரி மற்றும் வரியற்ற வருவாய்கள் மூலமாக அதனுடைய மதிப்பீடு, இதெல்லாமே அவங்க கருத்தில் கொண்டு அவங்க என்ன செய்கிறாங்க, பட்ஜெட்ஸ் தயாரிக்கிறாங்க. மேலும் எஸ்டிமேட்ஸ் ஆஃப் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் ஃப்ரம் த ரெக்கவரி ஆஃப் லோன்ஸ் இன் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ், மார்க்கெட் பாரோயிங்ஸ் எக்ஸெட்ரா. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கடன்களினுடைய திரும்ப செலுத்துதல்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொதுத்துறையினுடைய முதலீட்டு குறைப்பு, அதை ரெக்கவரி ஆஃப் லோன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கடனை திரும்ப செலுத்துறது. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பொதுத்துறையினுடைய முதலீட்டை குறைக்கிறது. அடுத்த மார்க்கெட் பாரோயிங்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அங்காடியினுடைய பெறுதல்கள், அங்காடியின் மூலமாக எவ்வளவு வருவாய் வருகிறது, இதுதான் மூலதனத்தினுடைய மதிப்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து எஸ்டிமேட்ஸ் அ கேப் பிட்வீன் த ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் அண்ட் த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி வருவாய் வரவுகளுக்கும் வருவாய் செலவுகளுக்கும் இடையே உள்ள அந்த இடைவெளியினுடைய மதிப்பு, வருவாய் எவ்வளவு, செலவு எவ்வளவு, இதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன, அதனுடைய மதிப்பீடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் டெஃபிசிட்
பிரைமரி டெஃபசிட் அண்ட் ரெவன்யூ டெஃபசிட் அப்படின்றது. டெஃபசிட்னாலே பற்றாக்குறைன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிதி பற்றாக்குறை, முதன்மை பற்றாக்குறை மற்றும் பற்றாக்குறையினுடைய மதிப்பீடு, இது எல்லா வருவாய் பற்றாக்குறை, இது எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு தான் அவங்க அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் பட்ஜெட்டை ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ப்ராசஸ் இந்த ப்ரிப்ரேஷன் ஆஃப் பட்ஜெட் தயாரிக்கக்கூடிய வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன இல்லை, பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அப்படின்னு நமக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம். மத்திய அரசாங்கம்னா நிதி அமைச்சகம் மூலமாக, மாநில அரசாங்கங்கள்னா அந்த நிதித்துறை சார்ந்த துறைகள் மூலமாக தயாரிப்பாங்க. நிதி அமைச்சகம் வரவு செலவு திட்டத்தை மதிப்பீட்டை தயார் செய்யும். அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் த எஸ்டிமேட்டட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் வேரியஸ் மினிஸ்டர்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் சென்ட் டு த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், பல்வேறு துறைகள் வருமானம் எவ்வளவு, அதனுடைய செலவுகள் எவ்வளவு, இதனுடைய மதிப்புகளை வந்து அந்த நிதி அமைச்சகம் வந்து சென்ட் பண்ணுவாங்க, அனுப்பிச்சுடுவாங்க. அடுத்து ப்ரிப்பேர்ஸ் பட்ஜெட், அது வரவு செலவு திட்டத்தை அதை வச்சு ரெடி பண்ணுவாங்க. ப்ரெசென்டட் பை த ஃபினான்ஸ் மினிஸ்டர் டு த கேபினெட் ஃபார் அப்ரூவல், மத்திய அமைச்சரவை வந்து பார்த்திங்கன்னா மத்திய சபைக்கு ஒப்புதல் கொடுத்ததுக்கப்புறம் அந்த நிதி அமைச்சர் வந்து அதை தாக்கல் செய்வார். பட்ஜெட் இஸ் ரெடி ஃபார் த ப்ரெசன்டேஷன் டு பி பார்லிமெண்ட், பாராளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்வதற்காக தயார் நிலையில் எப்பயுமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எப்போன்னு வேணால் அந்த டைமில் அவங்க அதை ப்ரிப்பேர் பண்ணதை தாக்கல் செய்வாங்க, எனாக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது இப்போ ப்ரெசன்டேஷன் ஆஃப் பட்ஜெட் தாக்கல் எப்படி செய்வாங்க அப்படின்னு பார்க்கலாம். The Honorable Minister of Finance on behalf of the central government places the union budget before the parliament on the eve of a new financial year. Similarly, at a state level, the Honorable Finance Minister of the respective state government places the state budget before the state legislature. ஸோ இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக நடுவண் அரசு, நாடாளுமன்றம், பாராளுமன்றம் எல்லாமே ஒன்று தான். அதில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிதி அமைச்சர் வந்து அந்த வரவு செலவு திட்டத்தை ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம என்ன சொன்னோம், ஒரு நியூ இயராக, ஒரு ஃபினான்ஷியல் இயர், புதிய நிதி ஆண்டாக அவர் தான் என்ன பண்ணுவார்னா கருத்தில் கொண்டு தான் அந்த பட்ஜெட்டை ரெடி பண்ணி அது பாராளுமன்றத்தில் அதை தாக்கல் செய்வார். அதுவே நான் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுவே ஸ்டேட் கவர்மெண்ட்டாக மாநில அரசாங்கங்களாக இருந்தால் அந்த நிதி அமைச்சர் வந்து அவர் என்ன பண்ணுவார்னா அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சட்டப்பேரவை இருக்கு இல்லையா, சட்டமன்றத்தில் அவர் தாக்கல் செய்வார். அக்கார்டிங் டு த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆல் த மணி பில்ஸ் மஸ்ட் பி இனிஷியேட்டட் இன் த லோயர் ஹவுஸ். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பண மசோதா தான் மணி பில், இது என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல கீழ் சபையில் தான் அதை வந்து அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, தொடங்குவாங்க, கீழவை லோயர் ஹவுஸ். ஆல் த மணி பில்ஸ் ஆர் first placed before the Lok Sabha at the center and the before of the Vidhan Sabha at the state level. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த லோக் சபாவில் தான் வந்து என்ன செய்வாங்கன்னா கீழவையில் தான் முதல்ல அதை தொடங்குவாங்க. அப்புறம் மத்திய அரசாங்கம் என்ன செய்வாங்கன்னா எல்லா பண மசோதாக்களையும் முதல்ல மக்களவையில், அதுக்கப்புறம் மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையிலையும் அதை தாக்கல் செய்யப்படும். The demands of various tax proposals are included in the budget. ஸோ அந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வரவு செலவு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா வரி சார்ந்த கருத்துக்களுக்கு, வரி சார்ந்த துறைகளுக்கு அதிக முக்கியத்துவங்கள் இருக்கும் அதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் த ஃபினான்ஸ் பில் இஸ் பாஸ்ட் அண்ட் அப்ராப்ரியேஷன்ஸ் பில் இஸ் ப்ரெசென்டட் டு கிவ் லீகல் எஃபெக்ட் டு த voted demands and to authorize the expenditure as prepare the budget. In this way, the budgets are enacted in India அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நிதி மசோதா எல்லாத்துக்கு முன்னாடி அதை வந்து நிறைவேற்றப்பட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு அதை என்ன செய்வாங்கன்னா ஒரு லா, சட்டம் பாஸ் பண்ணுவாங்க. அதை வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு அதோட பேஸ் பண்ணி தான் எவ்வளோ வரவு எல்லாம் பண்ணி தான் செலவுகள் எவ்வளோ வரும், எதுக்கெல்லாம் அதிகமாகும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அந்த இடத்துல பேசுவாங்க. அதுக்கப்புறம் அது தாக்கல் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி. அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூஷன் ஆஃப் த பட்ஜெட் அப்படின்னா வரவு செலவு திட்டத்தை செயல்படுத்துது. The budget is mainly executed by the different departments of the government. வரவு செலவு திட்டங்கிறது அரசுடைய பல்வேறு துறைகளும் அதில் செயல்படுத்தப்படுகிறது. Prepare execution of the budgetary provisions are important for the efficient utilization of the allocated funds அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட இந்த பணம் பார்த்து எந்தெந்த வகையிலெல்லாம் பயன்படுத்தப்படும், அந்த எப்படி பயன்படுத்தணும், எதுக்கு எவ்வளோ அலாட்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் அந்த பட்ஜெட்டில் சொல்லிடுவாங்க. பார்லிமெண்ட்ரி கண்ட்ரோல் ஓவர் த பட்ஜெட், அதாவது மத்திய அரசாங்கத்துக்கு கீழ்கண்ட முறையில் அது பராமரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கன்சாலிடேட்டட் ஃபண்ட் அப்படின்னா தொகுப்பு நிதின்னு அர்த்தம். கான்டிஜென்சி ஃபண்ட் அப்படின்னா அவசர நிதி அப்படின்னு. பப்ளிக் அக்கௌண்ட்ஸ்னால் பொது கணக்கு.
அடுத்து there are two committees of parliament. இதை தவிர 2 செயல்படுத்தக்கூடிய குழுக்கள் இருப்பாங்க, பாராளுமன்ற குழுக்கள். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, பொது கணக்கு குழு அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிமேட்ஸ் கமிட்டின்ற மதிப்பீட்டு குழு அப்படின்னு சொல்லுவோம். These committees keep a constant vigil on the expenditure so that no ministry or department exceed the amount of sanction to it. இந்த குழுக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த அமைச்சரவை எந்த துறைகளையும் வந்து இவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா அனுமதிக்க விட மாட்டாங்க. அதாவது இவங்க அனுமதிக்கப்பட்ட அந்த தொகையை விட அதிகமாக செலவு செய்கிறாங்களா, அப்படி செலவு பண்ணாமல் பார்த்துக்கிறது தான் இந்த அமைப்பினுடைய, அதாவது எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்களோ அதை சரியான முறையில் பண்ணுறாங்களா, அதை விட எக்ஸஸாக வந்து பண்ணாத அளவுக்கு இவங்க அதை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பட்ஜெட்டரி டெஃபிசிட்ஸ். டெஃபிசிட்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கிறான்னு பற்றாக்குறைன்னு அர்த்தம். வரவு செலவு திட்ட பற்றாக்குறைகள், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பட்ஜெட் டெஃபிசிட் இஸ் a situation where budget receipts are less than budget expenditure. This situation is also known as government deficit. வரவு செலவு திட்ட பற்றாக்குறை அப்படின்னு பார்க்கும்போது வரவு செலவு திட்டத்தில் உள்ள நமக்கே நல்லா தெரியும், பற்றாக்குறைன்னா என்னது, ஏதோ ஒன்று குறைவாக இருக்குது. அந்த ஏதோ ஒன்றுங்கிறது எது, வருமானத்தை விட செலவு குறைவாக இருக்குது. அதாவது வருவாய் செலவை விட குறைவாக, நமக்கே நல்லா தெரியும் இல்லையா, வருமானம் குறைவு செலவு அதிகம்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல பற்றாக்குறை தான் அப்படின்னு சொல்லி. அதனால தான் இதை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டெஃபிசிட் அப்படின்னு சொல்கிறாங்க, அரசு பற்றாக்குறை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது in reference to the Indian government budget, the budget deficit is of 4 types. இந்த வருவாய் பற்றாக்குறை, அதாவது இந்த வரவு செலவு பற்றாக்குறைகளை வந்து 4 வகையாக சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரெவன்யூ டெஃபிசிட் அப்படிங்க, வருவாய் பற்றாக்குறை. செகண்ட் ஒன் பட்ஜெட் டெஃபிசிட் அப்படின்னா வரவு செலவு திட்ட பற்றாக்குறை. மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஃபிசிட் அப்படின்னா நிதி பற்றாக்குறை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைமரி டெஃபிசிட்னா முதன்மை பற்றாக்குறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டெஃபிசிட் அப்படின்னா அதாவது என்னது, வருவாய் பற்றாக்குறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட் ரெஃபர்ஸ் டு த எக்ஸஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் த ரெவன்யூ ரெசிப்ட்ஸ். நமக்கே நல்லா தெரியும், அரசினுடைய வருவாய் செலவினமும் அரசாங்கத்தினுடைய அதாவது வருவாய் வரவை விட அதிகமாக இருந்தால் அது வருவாய் பற்றாக்குறை எனப்படும். நமக்கே தெரியும், செலவு அதிகம் வருவாய் குறைவு, முன்னாடியே சொன்ன மாதிரி. அப்போ இதுக்கு பேர் தான் ரெவன்யூ டெஃபிசிட். வருவாய் பற்றாக்குறைனா வருமானம் பற்றாக்குறையாக இருக்குது, செலவு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இட் டஸ் நாட் கன்சிடர் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூலதன வரவோ மூலதன செலவோ இதில் கணக்கில் வராது அப்படின்னு சொல்லி. ரெவன்யூ டெஃபிசிட் இம்ப்ளைஸ் தட் த கவர்மெண்ட் இஸ் லிவிங் பியாண்ட் இட்ஸ் மீன்ஸ் டு கண்டக்ட் டே டு டே ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருவாய் பற்றாக்குறைங்கிறது அரசினுடைய அன்றாட நடவடிக்கைகள் அன்றாட பணிகளை நடத்துவதற்கு தேவையானதை விட குறைவாக இருக்குது. வருமானம் அன்றாட நிகழ்வுக்கே அது குறைவாக இருக்கிறத பற்றி சொல்கிறது தான் ரெவன்யூ டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெவன்யூ டெஃபிசிட் ஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க. வருவாய் பற்றாக்குறை ஈக்குவல் டு டோட்டல் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பார்க்கும்போது மொத்த வருவாய் செலவினம் ஆர்இ மைனஸ் டோட்டல் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ்னா ஆர்ஆர், மொத்த வருவாய் வரவுகள். ஸோ ஆர்இ மைனஸ் ஆர்ஆர் இஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு சொல்கிறாங்க. வருமானம் கம்மி செலவு அதிகம். அடுத்தது பார்த்திங்கன்னா பட்ஜெட் டெஃபிசிட் அப்படின்னா வரவு செலவு திட்ட பற்றாக்குறை அப்படின்னு சொல்கிறாங்க. Budget deficit is the difference between the total receipts and total expenditure, both revenue and capital. வருவாயும் சரி வருமானமும் சரி, அதாவது என்னது மூலதன கணக்குடைய மொத்த வரவுக்கும் மொத்த செலவுக்கும் இடையே உள்ள அந்த இடைவெளி தான். முன்னாடி சொல்லியிருக்கோம், நம்ம வருமானத்துக்கும் செலவுக்கும் உடைய இடைவெளி தான் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் டெஃபிசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்ஜெட் டெஃபிசிட் ஈக்குவல் டு டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெவன்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மொத்த செலவு மைனஸ் மொத்த வருவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டெஃபிசிட் அப்படிங்கிறாங்க, நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்கல் டெஃபிசிட் எஃப்டி ஈக்குவல் டு பட்ஜெட் டெஃபிசிட் ப்ளஸ் கவர்மெண்ட்ஸ் மார்க்கெட் பாரோயிங்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்ட பற்றாக்குறை மைனஸ் அரசினுடைய அங்காடி, மார்க்கெட்னா அங்காடி, கடன்களும் அதோடைய பொறுப்புகளும், லயபிலிட்டிஸ் அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுப்புகளும் அப்படின்னு சொல்லி. அடுத்தது பார்த்திங்கன்னா அதெல்லாம் எப்பயுமே நிதி பற்றாக்குறைங்கிறது வரவு செலவு பற்றாக்குறையை விட அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ப்ரைமரி டெஃபிசிட் அப்படின்னா முதன்மை பற்றாக்குறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ப்ரைமரி டெஃபிசிட் இஸ் ஈக்குவல் டு ஃபிசிக்கல் டெஃபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். முதன்மை பற்றாக்குறைங்கிறது நிதி பற்றாக்குறையிலேருந்து வட்டியை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு இருக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஃபிசிட் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவோம், முதன்மை பற்றாக்குறைன்னு சொல்லுவாங்க.
It shows the real burden of the government and it does not include the interest burden on the loans taken in the past. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டில் என்ன சூழ்நிலையோ அதை மட்டும்தான் காட்டும். பாஸ்டில் இருந்தது அதெல்லாம் வந்து இந்த கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் it does not include the interest burden on loans taken in the past. Thus primary deficit reflects the borrowing requirements of the government exclusive of interest payments அப்படின்னு. அதனால் முதன்மை பற்றாக்குறைங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசினுடைய கடனுக்காக வட்டி செலுத்துகிறாங்க இல்லையா, அதனுடைய தேவையை தான் அது குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரைமரி டெஃபிசிட் பிடி ஈக்குவல் டு ஃபிசிக்கல் டெஃபிசிட் எஃப்டி மைனஸ் எஃப்டின்னு வரணும். அந்த இடத்துல பிடின்னு இருக்குது, பிடி வராது, அந்த இடத்துல எஃப்டின்னு வரணும். மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிதி பற்றாக்குறை மைனஸ் வட்டி செலுத்துதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபெடரல் ஃபினான்ஸ் கூட்டமைப்பு நிதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.